ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வான்மதி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதி தமிழ், யாதவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சுட்டு இவங்க இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அங்கங்கே ஒரு ஃப்ளாட்டும் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. பட் அவங்க தவறிட்டாங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 1 வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வந்தவங்க தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்லேயே வச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. பட் அவங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல துணை வேணும், நாங்கள் இருக்கிறப்பே நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொன்னதுனால சரின்னு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி குறைவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத, தன்னை கடைசி வரலும் பார்த்துக்கூடிய நல்ல குணமான மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணமகள் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அப்பா இல்லாதனால அம்மாவை கடைசி வரலும் நான் தான் பார்த்துக்கணும். என் தம்பியும் ஃபாரினில் இருக்கான். ஸோ அம்மா என்னோட தான் இருப்பாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இல்லை வேலை இல்லைனாலும் சம்மதம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். சரி, வாங்க அடுத்த வரன் பார்ப்போம். பெயர் உமா மகேஸ்வரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், யாதவர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா வீட்டுக்கே ஒரு மளிகை கடை சின்னதாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு அவ்வளோக்கா பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அம்மா அப்பா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி அவங்களும் ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இருந்ததுனால இவங்க அம்மா வீட்டிலேயே வசிச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு பின்னாடி தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல துணை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, கூலி வேலைக்கு போகிற மணமகனாக இருந்தாலும் ஓகே. ஆனால் என்னோடய பொண்ணை கண் கலங்காமல் கடைசி வரலும் காப்பாற்றுற மணமகனாக வேணும். என்னோடய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்குறோம். மற்றபடி கல்யாணத்துக்கு வேண்டி சீர்சனத்து எல்லாமே செய்வோம். ஆனால் என்னோடய பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் என்ன சொல்லியிருக்காங்க, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உங்களுடைய ஃபோன்லேயே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.